மகாராஷ்டிரால பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த வெற்றி பாஜகவுக்கு மட்டும்தான், மோடிக்கு கிடையாது. இன்னும் 24 மணி நேரத்துல, அதாவது நாளைக்கு டெல்லியில RSS பாஜக மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்த போறாங்க. அதுல அடுத்த பிரதமர் யாரு அப்படின்னு இந்த தேர்தல் ரிசல்ட்டை மையமா வச்சு சில முடிவுகள் எடுக்க போறதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. அப்ப மோடிக்கு பதிலாக 2025 யார் பிரதமராக இருக்க போறாங்க? மகாராஷ்டிரா பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர் நிதின் கட்காரி, ஃபட்னாவிஸ், RSS தலைவர் மோகன் பகவத், இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மிக முக்கியமான சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எதுக்காக? மகாராஷ்டிராவை சார்ந்த பாஜக தலைவர்கள் மோடிக்கு எதிராக ஒன்று கூடுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய RSS அஜெண்டா என்ன? நாங்கெல்லாம் இந்துக்களே கிடையாது, எங்களை இந்துக்கள்னு சேர்த்திக்காதீங்க அப்படின்னு ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய 30% மக்கள், இன்னும் குறிப்பா சொல்ல போனா பழங்குடியின மக்கள் பாஜக RSSக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜக மிகப்பெரிய தோல்வியை ஜார்க்கண்ட்ல சந்திச்சிருக்கு. ஹேமந்த் சோரன் அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கிறதுக்காக அவர் வீட்டில் ஒரு அவசர கூட்டத்தை போட்டிருக்காங்க. இது RSSக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்த போற மாதிரியான ஒரு கள நிலவரம் ரிப்போர்ட் வந்திருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல், இந்த 2 தேர்தலோட ரிசல்ட் வந்திருக்கு. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்த JMM திரும்பவும் ஆட்சியை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டுச்சு. யாருக்கு அப்படின்னா மோடிக்கும் RSSக்கும் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான விஷயம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாசத்துக்கு முன்னாடியே நடத்த வேண்டிய இந்த தேர்தல், அதாவது எப்போ ஹரியானாவுக்கு தேர்தல் நடந்துச்சோ அந்த டைம்லயே நடத்தப்பட வேண்டிய தேர்தலை தள்ளி வச்சு இப்ப நடத்தி ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் RSS பாஜக வெற்றி அடையணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு டார்கெட்டா இருந்துச்சு. அந்த டார்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையவே கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. குறிப்பா சொல்ல போனா மகாராஷ்டிரா தான் RSS கோட்டை. RSS தலைமையகம் மகாராஷ்டிராவில் நாக்பூர்ல தான் இருக்கு. இந்த RSS அமைப்பை உருவாக்கின RSS முன்னாள் தலைவர்கள் அனைவருமே சித்பவன் பிராமணர்கள். இந்த சித்பவன் பிராமணர்கள் ஒரு மராத்தி பிராமணர்கள். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மோகன் பகவத்தும் சித்பவன் பிராமின் தான். RSS தலைமை கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 பதவிகள், தலைவர், பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்கள், இது எல்லாமே இல்லை, இதனுடைய மெஜாரிட்டி மராத்தி சித்பவன் பிராமின் கையில மட்டும்தான் இருக்கும். இதுதான் 100 ஆண்டு கால வரலாறு. 1925 உருவாக்கப்பட்ட RSS அமைப்பு இந்த 2025 100 வருஷமாக போகுது. இந்த 100 வருஷத்தை இந்தியா முழுக்க சிறப்பா கொண்டாடணும், மக்கள் மத்தியில இந்துத்துவா குறித்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவான அந்த மராத்தி மண்ணில் எப்படியாவது வெற்றி பெற்று பாஜகவினுடைய ஆட்சியை நிலைநிறுத்தணும் அப்படின்னு 65 பாஜக அமைப்புகளை ஒன்னா சேர்த்துக்கிட்டு மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீடு வீடாவும் போய் உட்கார்ந்து RSS பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரம், அந்த வேலை திட்டம், RSS உள்நோக்கம், அவங்க குறிப்பா இஸ்லாமிய வெறுப்பை கடந்த 3 மாசமா தேர்தல் களத்தில் விதைச்சதனுடைய அறுவடை தான் இந்த வெற்றியே. கிட்டத்தட்ட பாஜக 130 சீட்டுக்கு அதிகமாக ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி சிவசேனாவினுடைய ஷிண்டே அணி 55 சீட்டுக்கு அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. NCP காங்கிரஸினுடைய வெற்றி அப்படிங்கிறது 40 தாண்டி போயிட்டு இருக்கு. ஏறத்தாழ 225 சீட்டு, அதாவது மொத்தம் 288 சீட்ல 225 சீட்டை பாஜகவினுடைய கூட்டணி வென்றிருக்கிறாங்க. அதே சமயத்தில் பாஜகவுக்கு எதிராக நின்ன காங்கிரஸ், சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே டீம், அதே மாதிரி NCP சரத்பவார் காங்கிரஸ், இது எல்லாம் சேர்த்து வெறும் 50 தான் வாங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் 225, இன்னொரு பக்கம் வெறும் 50. இவ்வளோ பெரிய வெற்றி தோல்வியில ஒரு கேப் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ், NCP சரத்பவார், இந்த டீம் இவங்களுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ணாம போனது தான். ஏன்னா மராத்தியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பலம், ஒன்று BJP அலையன்ஸ் குரூப், இன்னொன்று சிவசேனா காங்கிரஸ் அலையன்ஸ் குரூப். இந்த 2மே பார்த்தீங்க அப்படின்னா இந்துத்துவா சித்தாந்தம் பேசக்கூடிய 2 சக்திகள். அப்ப 2 இந்துத்துவா பேசக்கூடிய குழு, 2 மதவாதம் பேசக்கூடிய குழு ஒரு தேர்தல் களத்துக்குள்ள வரும்போது ஆளுமை மிக்க கட்டமைப்பை உருவாக்கணும், இல்லை ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இதுல பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, அவங்க கூட RSS அமைப்பு இருக்கிறாங்க. RSS அதனுடைய 65 அமைப்புகளை ஒன்னா சேர்த்து மகாராஷ்டிரால விடிய விடிய வேலை பார்த்துருக்காங்க. அமைப்பு பலமாக இருந்ததுனால ஒரு வெற்றியை பாஜகனால பெற முடிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல்
கடந்த 4 மாசமாவே பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலை மையமாக வச்சு மகாராஷ்டிராவில் பாஜக தான் எப்பவும் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க டோல்கேட்டை வந்து சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீ பண்ணதாக இருக்கட்டும், இல்லை 4 மாசமா பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்ததா இருக்கட்டும், இளைஞர்களுக்கு அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் பணத்தை கடந்த 4 மாசத்துல மகாராஷ்டிராக்குள்ள பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இதை முழுக்க முழுக்க செஞ்சது பாஜக தான். எக்கச்சக்கமான பணத்தை பட்ஜெட்டினூடாகவும் சென்ட்ரல் ஸ்கீம்ஸினூடாகவும் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மட்டுமே குவிச்சு இந்த தேர்தல் வெற்றியை சாத்தியப்படுத்திருக்காங்க. ஒரு பக்கம் RSS பிரச்சாரம், இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி, இந்த ரெண்டையும் குவிச்சு எதிர்க்கட்சிகளை காலி பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் எதிர்க்கட்சிகளும் தனக்குள்ள எந்த விதமான ஒரு ஒற்றுமையுமே இல்லாமல் எப்பவும் போல பிரச்சாரத்தில் வந்து RSS அட்டூழியங்களையோ பாஜக திட்டங்களுடைய பலவீனங்களையோ அதானி பண்ணக்கூடிய அட்டூழியங்களையோ எதையுமே மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தல. பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அதானி எது மாதிரியான ஃப்ராடெல்லாம் பண்றாரு, அது எப்படியெல்லாம் மக்களை பாதிக்குது அப்படின்னு. ஆனால் இந்த விஷயங்களை கிரவுண்ட்ல கொண்டு சேர்க்க வேண்டிய காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் கோட்டை விட்டுருச்சா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா தேர்தலை பார்க்கும்போது பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி. இங்கே பாஜகவுக்கு தான் வெற்றி, மோடிக்கு இது வெற்றி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாஜகவுக்கும் RSSக்கும் இடையில இருந்த ஒரு பவர் பாலிடிக்ஸ், 2 பேருக்கு இடையில இந்த பவர் பாலிடிக்ஸ்ல ஒரு முடிவு எட்டப்பட்டுச்சு. அந்த முடிவு என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா தேர்தலில் ஜெயிச்சா எங்களுக்கு சாதகமான ஆளை முதலமைச்சராக கொண்டு வருவோம் அப்படின்னு RSS உறுதியாக சொல்லியிருந்தது. ஆனால் அதே சமயத்தில் பாஜக என்ன சொல்லுச்சுன்னா, இதெல்லாம் வெற்றி தோல்விக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் இன்னொரு கோரிக்கையும் RSS வச்சாங்க. நாங்கள் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு ஜெயிச்சு வெற்றியை கொடுத்தா அடுத்த பாஜக தலைவர், அதாவது இப்போ இருக்கக்கூடிய நட்டாவுக்கு பதிலாக நாங்கள் சொல்றவர் தான் நீங்கள் பாஜக தலைவர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி RSS ஒரு டிமாண்டை வச்சாங்க. இது எல்லாமே தேர்தல் வெற்றி தோல்விக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக மறுத்தார்கள். யாரு? பாஜகவில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும். ஆனால் இன்னைக்கு என்ன நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி திரும்பவும் பாஜகவை RSS தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அவங்க பிடிக்குள்ள திரும்பியும் பாஜக வந்திருக்குது. இந்த நேரத்தில் முதலமைச்சராக ஒரு சித்பவன் பிராமினா இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸை தான் நாங்கள் கொண்டு வருவோம்னு RSS உறுதியாக சொல்லிட்டாங்க. தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஒரு மராத்தி சித்பவன் பிராமின், முழுக்க முழுக்க மோடி அமித்ஷாவுக்கு எதிர் டீம் இவங்க. இந்த எதிர் டீம் மகாராஷ்டிராவினுடைய CM பதவியை தங்கிட்ட வச்சுக்கிட்டு மோடி அமித்ஷாவை விலக்கி பாஜகவிலிருந்து நீக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடப்பதாக தான் மேலிடம் சொல்றாங்க. இந்த சர்ச்சை ஏற்கனவே இருந்துச்சு. குறிப்பா மோடிக்கு பதிலாக அடுத்த பிரதமராக யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வரணும்னு RSS சொன்னாங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசனுடைய பாலிடிக்ஸ்ல இருந்து யோகி ஆதித்யநாத் கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழக்கிற மாதிரியான பல வேலைகளை யார் செஞ்சது அப்படின்னா இதே மோடி அமித்ஷா செஞ்சாங்க. அதனால தான் இந்த தேர்தலில், அதாவது 2024 தேர்தலில் யோகி ஆதித்யநாத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு ரிப்போர்ட்டே கொடுக்கப்பட்டுச்சு. 24 தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் கேண்டிடேட்டை போட்டதுலேருந்து பிரச்சாரம் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. யோகியை பவர்லெஸ் ஆக்கினாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளே பக்கம் பக்கமா செய்தி எழுதினாங்க. அப்போ மோடிக்கு பதிலாக, மோடிக்கு அடுத்தபடியாக, மோடிக்கு ஆல்டர்னேட்டாக யோகி ஆதித்யநாத் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜகவில் இருக்கக்கூடிய அமித்ஷாவும் நட்டாவும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. மோடியும் இதில் தெளிவாக இருந்தார். ஆனால் இப்போ RSS அடுத்த செக் வச்சிருக்காங்க. மோடி அடுத்த ஆண்டோட 75 வயசு ஆகுது. அவருக்கு பதிலாக அடுத்த பிரதமராக மகாராஷ்டிராவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது பாஜகவினுடைய செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு. இப்போ தேவேந்திர ஃபட்னாவிஸை CM ஆக்குனா இன்னும் 1 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த CM செல்வாக்கோடு அவரை இந்திய பிரதமராக்க வேண்டிய வேலைகளை வந்து RSS பின்னுக்கு இருந்து முன்னாடி நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. இந்த நகர்த்தலை யாரு செய்யறது அப்படின்னா, மகாராஷ்டிரா பாஜகவினுடைய சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடிய நிதின் கட்காரி. இவர் தான் RSS நிதிகளை திரட்டி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆள். இவர் குறித்து கேரவன் பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, RSSக்கு தேவையான நிதிகளை ஷேடோவா இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெஷரர், மறைமுகமான ட்ரெஷரர் அப்படின்னு கேரவன் பத்திரிகையை சொல்றாங்க. அப்போ இவ்வளவு முக்கியமான நிதின் கட்காரி பிளஸ் இன்னொரு மராத்தியான தேவேந்திர ஃபட்னாவிஸ் பிளஸ் RSS தலைவர், இவரும் ஒரு மராத்தி. இந்த 3 மராத்தி பிராமணர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பாஜகவை தன் பிடியில் வச்சிருக்கக்கூடிய குஜராத்தை சார்ந்த ஒரு குழு, குறிப்பா மோடி அமித்ஷாவை ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து ஓரங்கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல மீட்டிங்கள்
அவசர அவசரமாக நடந்து விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு மீட்டிங் நிதின் கட்காரி வீட்டில் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் வீட்லையும் இது மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போ தொடர்ச்சியாக இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது பாஜகவுக்கு வெற்றியை தவிர மோடிக்கு வெற்றி அல்ல. மோடி பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான எல்லா சூழலும் இந்த மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி கொடுத்திருக்குது அப்படிங்கிறதா களத்தினுடைய யதார்த்தமான சூழலா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஜார்க்கண்ட்லையும் தேர்தல் ரிசல்ட் வெளியே வந்திருக்கு. அதுல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஜேஎம்எம்னுடைய ஹேமந்த் சோரன், அதாவது ஜனமுக்தி மோர்ச்சாவினுடைய முக்கியமான தலைவரான சிபு சோரனுடைய மகனான ஹேமந்த் சோரன் திரும்பவும் முதலமைச்சராக பதவியேற்க போறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 57 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டான பாஜக கூட்டணி 23 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதாவது மொத்தம் 81ல் 57 ஜேஎம்எம் காங்கிரஸும், வெறும் 23 தான் என்டிஏ. ஸோ அப்போ மிகப்பெரிய வெற்றியை ஜார்க்கண்டில் குவிச்சிருக்கு ஜேஎம்எம். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் மிக உறுதியாக இருந்த ஹேமந்த் சோரனை வந்து கைது பண்ணி ஜெயிலில் வச்சாங்க. யாருன்னா இதே பாஜக அரசு தான். மோடி என்ன பண்ணார் அப்படின்னா ஜார்க்கண்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய கிரவுண்ட் ஒர்க் நிறையா இருக்குது. இவர் ஒரு பழங்குடியின முதலமைச்சர், இவருக்கு செல்வாக்கு இருக்குது. இந்த செல்வாக்கை நம்ம காலி பண்ணணும்னா இவர் மேலே கரப்ஷன் கேஸ் போட்டு இவரை தூக்கி ஜெயிலில் வைக்கணும்னு ஜெயிலில் வச்சாங்க. ஆனால் ஜெயிலில் வச்சதுக்கு பிறகும் இவர் மேலே எந்த ஆதாரமுமே ப்ரூவ் பண்ண முடியல, சார்ஜ் ஷீட்டு கூட போட முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வீட்டில் வந்து டிவி வச்சிருந்தாரு, கார் வச்சிருந்தாருன்னு சொல்லி ஏதோ ரீசன் சொல்கிறாங்களே தவிர ஹேமந்த் சோரன் மேலே இவ்வளோ பெரிய ஊழல் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எதையுமே ப்ரூவ் பண்ண முடியலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜார்க்கண்டில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு ஜேஎம்எம். ஒட்டுமொத்த ஜார்க்கண்ட் அப்படிங்கிறதே ஒரு மலைப்பகுதி. இங்கே கடந்த 40 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வனவாசி கல்யாண் கேந்திரா அப்படிங்கக்கூடிய அமைப்பை காடுகளுக்குள்ள இறக்கி விட்டு ஆர்எஸ்எஸ் வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனால் எவ்வளவு ஆர்எஸ்எஸ் வளர்த்தாலும் இன்னைக்கு பழங்குடியின முதலமைச்சர் முன்னாடி நிற்கவே முடியல, மரணமாக தோத்து போயிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலமே 2000 தான் உருவாக்கப்படுது. அதை உருவாக்குனதே அடல் பிகாரி வாஜ்பாய் தான். அப்படி அடல் பிகாரி வாஜ்பாய் ஜார்க்கண்ட் மாநிலத்தை உருவாக்கின உடனே அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபுலால் மர்தி. இந்த பாபுலால் மர்தி வேற யாரும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் முழு நேர ஊழியர். முழு நேரமாக ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலே இருந்து படித்து வேலைக்கு போன ஒருத்தர். இவரை தான் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு கொண்டு வந்துச்சு, அடல் பிகாரி வாஜ்பாய் கொண்டு வந்தார். ஆனால் இருந்தும் இந்த 25 ஆண்டுகள் அங்கே வேலை பார்த்தும் ஆர்எஸ்எஸ்ஸால் ஜெயிக்க முடியலை. 2000 இருந்து 2019 வரைக்கும் 19 ஆண்டுகள் ஆட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த பாஜகவால் ஆர்எஸ்எஸ்ஸால் ஜேஎம்எம் கட்சி முன்னாடியும் சரி, சிபுசேரன் ஹேமந்த் சோரன் இவங்க முன்னாடி தேர்தல் அரசியலில் சமாளிக்க முடியாமல் தோத்து இன்னைக்கு நிற்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய 30% பழங்குடியின மக்கள் நாங்கள் இந்துக்கள் கிடையாது, எங்களை இந்துத்துவாவாக மாற்றாதீங்க, எங்களது சரணா கோடுன்னு எங்களுக்கு ஒரு தனி சட்டம் வேணும், எங்களுக்கு தனி மத அந்தஸ்து கொடுக்கணும், 2025 எடுக்க போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எங்களுக்கு தனி மதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை டெல்லியில் அவங்க தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 30% மக்கள், இது இல்லாமல் தலித் மக்கள் ஏறத்தாழ 40-45% மக்கள் வந்து நாங்கள் வந்து ஹிந்துக்களே இல்லை அப்படின்னு ஜார்க்கண்டில் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மக்களை எப்படியாவது ஆர்எஸ்எஸ் காரங்க இந்துவா மாத்திரணும்னு கிரவுண்டில் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அப்போ ஆர்எஸ்எஸ் மிக மோசமான தோல்வியை ஜார்க்கண்டில் சந்திச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருந்தாலும் அந்த வெற்றி பாஜக ஆர்எஸ்எஸ்க்கான வெற்றி, மோடிக்கான வெற்றி கிடையாது. இங்கே அவசர அவசரமாக நடக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கேமில் மோடி ஓரம் கட்டப்பட்டு எப்படி அதானி வந்து ஓரம் கட்டப்பட்டாரோ அதே போல் மோடி இன்னும் சில மாதங்களில் பிரதமர் பதவியிலிருந்து ஓரம் கட்டப்படுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இந்த கள நிலவரத்தில் தெரிகிறது.